$80 பைசா டிக்கெட், மீதி 20 பைசாக்கு பதிலா இந்த ரோஜா பூவா? 20 பைசாக்கு பதிலா இல்ல, என் இதயத்துக்கு பதிலா. இந்த மாதிரி காதல் வசனங்கள் இன்னும் எத்தனை கைவசம் வச்சிருக்கீங்க? இல்ல, ஒண்ணே ஒண்ணுதான். அது கூட நம்ம 2 பொண்டாட்டிக்கார நாயுடு தான் சொல்லி கொடுத்தாரு. இதயத்தை கொடுக்கறது இருக்கட்டும், மாச சம்பளம் வாங்கினா அப்படியே கையில கொடுத்துருவேன் அன்னைக்கு கோயில சொன்னீங்கல்ல. இன்னைக்கு தேதி 1, சம்பளத்தை என்கிட்ட கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேன். பாத்தீங்களா, இப்பவே சொன்ன பேச்ச காப்பாத்தல. நாளைக்கு பொண்டாட்டியை வச்சு எப்படி காப்பாத்த போறீங்க? முதல் மாச சம்பளத்தை உங்ககிட்ட கொடுக்காட்டியும் 2வது மாச சம்பளம் வாங்கி கண்டிப்பா உங்ககிட்ட கொடுத்துறேன். ஏன் முதல் மாச சம்பளத்துக்கு நிறைய கடன் இருக்கா? இல்ல, ஒரே ஒரு கடமை இருக்கு. என்னங்க இது? கடமை இருக்குன்னு சொல்லிட்டு அடற்கடை கூட்டிட்டு வந்து சரி. வாங்க தம்பி, இப்பதான் வேலையை கிடைச்சதா? அச்சா, இந்தாப்பா. என்னங்க இது? என்னங்க இது? எங்க அம்மாவோட தாலி. இது எப்படி இங்க வந்தது? யோ, அநியாயமா இடப்படாதயா. ஏதோ பழைய புத்தகம் மாதிரி. எல்லாம் புது புத்தகம். இந்த வருஷத்துது. இந்த பாட்னி புக்கோட விலை என்ன தெரியுமா? 25 ரூபாய். உங்க பாட்னி புக் எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் பட்டாணி சுண்டல் மடிக்கிறதுக்கு தான். மதிப்பெல்லாம் வாங்கும் போது தான்ப்பா, விற்கும் போது இல்ல. சும்மா தோண பேசிக்கிட்டு இருக்காதப்பா. போடுப்பா புக்க. எடுத்துக்கியா, எல்லா புக்கையும் எடுத்துக்கியா. என்ன காசு கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன். என்னடா இது? படிக்கிற புத்தகத்தை எல்லாம் பழைய பேப்பருக்கு போட்டுக்கிட்டு இருக்க? இல்லம்மா, நான் இதோட படிப்பை நிறுத்திக்கலான்னு பாக்குறேன். படிச்சவங்க ஒன்னும் பெருசா சாதிக்கலாமா? சாதிச்சவங்க பாரு, பெருசா படிச்சிருக்கவே மாட்டான். நீ என்ன சொல்ற? வாஸ்தவமான பேச்சு. யோ, சும்மாரியா. என்னடா இது? அடுத்த வாரம் பரீட்சை வச்சுக்கிட்டு இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. இருமுறைய மருந்து சாப்பிட்டியா? டேய், பேச்சு மாத்தாம பதில் சொல்லுடா. அது படிச்சுதான் சம்பாதிக்கணும்னு இல்லம்மா, உழைச்சு கூட சம்பாதிக்கலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் உன்னை மூட்டை தூக்கியாவது காப்பாத்துறேன். காப்பாத்துறத பத்தி இல்லடா, பரீட்சை நெருங்குற நேரத்துல படிப்பு வேடாங்கறிய. ஏண்டா சரியா படிக்கலையா? சரியா படிக்காம தான் ஒவ்வொரு வருஷமும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றேனா? அதனாலதான் கேக்குறேன், இந்த பரீட்சைக்கு மட்டும் என்ன வந்தது? பரீட்சைக்கு வரும்போது படிச்சுட்டு வான்னு சொன்னா பரவாயில்ல, பணம் எடுத்துட்டு வான்னு சொல்றானுங்க. நம்மளாம் எங்க போறது? எவ்வளவுடா பணம் கட்டணும்? சொன்னா கேளுமா, எனக்கு படிப்பு வேணாம். பணம் எவ்வளவு வேணும்? எக்ஸாம் ஃபீஸ், போன டேர்ம் ஃபீஸ் பாக்கி, லேபு, லைப்ரரி, லொட்டு லொஸ்க்கு எல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமா 400 ரூபாய் பணம் கட்டணும். இந்தாடா. ஏதுமா பணம்? நீ முதல்ல சாப்பிடு, அப்புறம் சொல்றேன். என்னம்மா, தாலியை கூட வித்துட்டியா? இல்லடா, பத்திரமா வச்சிருக்கேன். எங்க, அடகு கடையிலையா? இருக்கட்டுமேடா, தாலியோட மதிப்பு தங்கத்துல மட்டும் இல்ல, கீழ கூட இருக்கு. நீ சாப்பிட்டு போய் முதல்ல பரீட்சைக்கு பணம் கட்டிட்டு வா. இப்படி ஏதாவது ஒண்ணு பேசி வாய் அடைச்சிரு. ஏமா, உன் மஞ்ச கைத்துல இந்த குண்டுமணியா வித்துதானமா இவ்வளவு தூரம் படிக்க வச்ச. இப்ப உன் கழுத்துல இருக்க தாலியை அடகு வச்சு என் பரீட்சைக்கு பணம் கட்டணுமா? அப்படி ஒரு படிப்பு எனக்கு தேவையா? வேண்டாமா. இப்பவே போய் உன் தாலியை நான் திருப்பிட்டு வந்துறேன். நில்லுடா. நான் கொடுத்த பணத்துல ஒண்ணு என் தாலியை எனக்கு நீ திருப்பி கொடுக்க வேண்டாம். உனக்கு உண்மையில ரோஷம் இருந்தா இந்த பரீட்சையில பாஸ் பண்ணி ஒரு நல்ல வேலையில சேர்ந்து நீ வாங்குற முதல் சம்பளத்துல என் தாலியை எனக்கு திருப்பி கொடு. அதான்டா எனக்கு உண்மையான சந்தோஷம். தாலி தானே பிள்ளைய கொடுத்ததுன்னு இந்த பிள்ளைக்காக தன்னுடைய தாலியே கழட்டி கொடுத்தாங்க எங்க அம்மா. அவங்க கொடுத்த தாலியை கூட திருப்பிட்டேன். ஆனா வாழ்நாள் பூரா எனக்காக அவங்க கொடுத்த சந்தோஷத்தை ஒரு நாள் கூட என்னால திருப்பி கொடுக்க முடியாம போயிடுச்சு. அம்மா மேல எவ்வளவு அஃபெக்ஷனா இருக்கிற நீங்க நிச்சயம் பொண்டாட்டி மேலயும் பிரியமா இருப்பீங்க. ஏன்னா நாளைக்கு நானும் அம்மா ஆக போறவ தானே.